ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பகவானுக்கு நிவேதியமாக செய்ய போகிறது கோதுமை பாஸ்தா. இந்த கோதுமை பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில். உங்களுக்கு இந்த காய் கட் பண்ணுற நேரம் தான். எளிதாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான நைவேத்தியம். இது இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை பாஸ்தா. இதே உங்களுக்கு மைதாவிலையும் கிடைக்கும். மைதா அவ்வளோவா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் இன்றைக்கி நான் இந்த கோதுமை பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் இந்த மாதிரி ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நாம் இந்த பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாகவே போடுங்க, நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ இது 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு வடிகட்டுற இதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியிலேருந்து இந்த பாஸ்தாவை எடுத்துட்டேங்க. இதே தண்ணியில் தக்காளி பழம் எடுத்துருக்கேன் பாருங்க. இதே சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்குங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி 4 கீரல் பழத்தை சுற்றி இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இந்த மாதிரி 4ஆக போட்டுட்டு அதே தண்ணியில் இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்படி பிரித்தோம்னா இந்த ஸ்கின் அப்படியே வரணும். இந்த தக்காளியிலேருந்து இந்த தோலெல்லாம் நம்ம நல்லா உரித்து எடுத்துட்டுங்க மிக்சியில் அரைச்சி நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாஸ். இப்போ இந்த தக்காளியோடைய தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வானொலி வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அது கூடவே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி 1 துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நல்லா வறுப்படுத்துட்டோம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சாஸ் ஊற்றிடலாம். இப்போ தக்காளி சாஸ் ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், வரமிளகாய் இருக்கு இல்லைங்க, அதை அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இது மேங்கோ பவுட்ரு 1 சிட்டிகை போட்டால் போதும், நிறையா போடக்கூடாது, புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டு வேவிச்சு எடுத்துருக்கோம். அதனால் இப்போ இந்த சாஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிக்குங்க. இந்த தக்காளி சாஸு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக விட்டுங்க. அது வரைக்கும் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ அந்த தக்காளி சாஸ்லாம் பாருங்கள் நல்லா கெட்டியாகி சுருண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 கேரட்டு இப்படி நீட்டமாக அரிஞ்சிக்கோங்க. 2 கேரட்டு தோல் சீவி இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே போல் உருளைக்கிழங்கு 2 எடுத்து இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதையும் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு இதையும் போட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்துக்குங்க காயை. இந்த காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்குங்க. அந்த மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி வணக்கிட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கு அளவான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த வேக வச்ச பாஸ்தாவை இதில் போட்டுடலாம்.
இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாஸ்தா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பகவானுக்கு நம்ம நைவேத்தியமாக வச்சிடலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாருமே பயந்துக்காதீங்க. நம்மளோட பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு நம்ம சாண்டிங் பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம், நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் பாகவதம் பகவத்கீதை படிங்க. எந்த விதமான வதந்திகளையும் நம்பாமல் பகவான் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் தாண்டி வைகுண்டம் போக முயற்சி செய்வோம். நீங்களும் வீட்டில் இந்த பாஸ்தா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.